Cuckoo Kids. என்னோட அன்பான குழந்தைகளே, நான் இன்னைக்கு சிங்கம் மற்றும் எலியோட கதைய பத்தி சொல்லப் போறேன். ஒரு ஊர்ல ஒரு காட்டுல ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்தது. அதுக்கு பக்கத்திலேயே ஒரு எலியும் வாழ்ந்து வந்தது. ஒரு முறை அந்த சிங்கம் தன்னோட குகைக்கு வெளியில ஆறாமரா நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தது. எலி அங்கேந்து போகும்போது பார்த்தது, அட, இந்த சிங்கம் நல்லா தூங்கிட்டு இருக்கே. சரி, இதுகிட்ட கொஞ்சம் விளையாடி பார்க்கலாம். சிங்கத்துக்கிட்ட போய் அதோட வால்ல விளையாட துவங்குச்சு. அதோட உடம்புல குதிக்கவும் ஆரம்பிச்சுது. வேக வேகமா மேல கீழ குதிச்சுது. திடீர்னு சிங்கம் முழிச்சுக்குச்சு. அது எலிய புடிச்சுது. அத கோவமா பாத்துக்கிட்டே சொல்லிச்சு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட தூக்கத்தை கலப்ப? இப்ப பாரு உன்னை நான் என்ன செய்யறேன்னு. எலி பயந்தே போச்சு. முதலாளி, முதலாளி, மன்னிச்சிடுங்க, நான் தப்பு செஞ்சுட்டேன். இனி உங்கள தொந்தரவே செய்ய மாட்டேன். இப்ப என்ன போக விடுங்களே, ப்ளீஸ். ஆனா சிங்கம் ரொம்ப கோவமா இருந்தது. அப்புறம் சொல்லிச்சு, உன்ன போக விடுறதா? எப்படி போக விடுறது? எலி சொல்லிச்சு, முதலாளி, முதலாளி, என்ன விட்டுடுங்க. நான் எவ்வளவு சின்னதா இருக்கேன். என்ன சாப்பிட்டா உங்க பசி அடங்கவே அடங்காது. இன்னைக்கு என்ன விட்டுடுங்க. நாளை பின்ன நான் உங்களுக்கு உதவியா இருக்கலாம் இல்ல? சிங்கத்துக்கு சிரிப்பு வந்தது. சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சு, அட எலியே, நீ ரொம்ப சின்னவன். நீ எனக்கு என்ன உதவி செய்வ? விட்டுடு. எப்படி இன்னைக்கு எனக்கு பசியே இல்ல. இன்னைக்கு நான் உன்னை போனா போதுன்னு சும்மா விடுறேன். ஆனா இனி நீ என்ன தொந்தரவு செஞ்ச, உன்னை சும்மாவே விடமாட்டேன் பாத்துக்கோ. எலிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அது நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து கடகடன்னு ஓடியே போயிடுச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா சிங்கம் காட்டுல இங்கேயும் அங்கேயுமா அலைஞ்சுகிட்டு இருந்தது. திடீர்னு காட்டுல வேட்டைக்காரங்க வலையில மாட்டிக்கிச்சு. அது சத்தமா கத்திச்சு, குதிச்சுது, வெளியே வர முயற்சி செஞ்சுது. ஆனா வலைய அறுக்க முடியல. மறுபடியும் வேகமா தலைய ஆட்டி அறுக்க முயற்சி செஞ்சுது. அப்போ ரொம்ப தூரத்துல அதே எலி சிங்கத்தோட சத்தத்தை கேட்டு சொல்லுச்சு, அட அட, இது நம்ம முதலாளி சிங்கத்தோட கரலாச்சே. நிச்சயமா அவரு ஏதோ ஆபத்துல இருக்காரு. அது அங்கேந்து வேகமா ஓடி சிங்கத்துக்கு பக்கத்துல வந்து பார்த்தது. சிங்கம் சிங்கம் வலையில மாட்டிட்டு இருந்தது. அதுக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. நேரமே கடத்தாத தன்னோட கூரான பற்களால அந்த வலைய கொஞ்சம் கொஞ்சமா அறுத்துடுச்சு. சிங்கத்தை விடுவிச்சிடுச்சு. சிங்கத்துக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்புறமா எலிக்கு நன்றி சொல்லிட்டு அத தன்னோட நண்பனா ஏத்துக்குச்சு. அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா அந்த காட்டுல வாழ்ந்து வந்தாங்க. குழந்தைகளே, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? பாருங்க, எப்போதும் யாரையும் குறைவா எடை போடக்கூடாது. அவங்க சின்னதா இருந்தா கூட அவங்கள குறைவா நினைக்க கூடாது. அவங்க எப்போதாவது எந்த ரூபத்திலேயாவது உங்களுக்கு உதவி செய்யலாம். The moral of the story is, நீங்க யாருக்காவது உதவி செஞ்சா அது எந்த வகையிலாவது, எப்போதாவது, எப்படியாவது, யாராவது உங்களுக்கு உதவி செய்வாங்க. சரியா குழந்தைகளா? ப்ளீஸ் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. புதிய வீடியோஸ் பத்தி தெரிஞ்சுக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.